நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, திறந்த வாசலை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இன்னைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திறந்த வாசல்னா ஆசீர்வாதமான வாசல் என்று நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. திறந்த வாசல்ங்கிறது என்ன அர்த்தம்னா, எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிப்பதற்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் திறந்த வாசல்ங்கிறது குறிக்கிறது. இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பிரசங்கி 11வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, காலையில உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நிகழ விடாதே. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எபேசியர் 5வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்துல எல்லா விசுவாசிகளுக்கும் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நற்செய்தி அறிவிக்கிறோமா? ஆனா இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை, எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி நற்செய்தியும் சுவிசேஷத்தையும் அசட்டை பண்ணுகிறாங்க. கர்த்தர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகளையும் ஒவ்வொரு தாளந்துகளையும் அவனவனுக்கு திறமைக்கு தக்க கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 25வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, ஒருவனுக்கு 5 தாளந்தும், ஒருவனுக்கு 2 தாளந்தும், ஒருவனுக்கு 1 தாளந்தும் கொடுத்திருக்கிறாரு. நியாய தீர்ப்பு அன்னைக்கு கர்த்தருடைய வருகையின் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கர்த்தர் கணக்கு கேட்பார். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளையும் கர்த்தருக்கென்று நம்ம பயன்படுத்தணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, ஒரே ஆவியானவர்னாலே அவனவனுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? ஆவியானவர், ஒரே ஆவியானவர்னாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே பற்பல பாசைகளை பேசுகிறதும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே சுகமளிக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே பலவித அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதிலும், ஒவ்வொருவனுக்கும் ஆவியானவர் சமமாக கொடுத்திருக்கிறாரு. அதனால நமக்கு கொடுத்த திறமைகளை, நமக்கு கொடுத்த தாளந்துகளை, திறந்த வாசல் இருக்கிறது, அது எல்லா இடத்துலையும் நம்ம நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இந்த திறந்த வாசல்னா நம்ம ஈஸியாக உள்ள நுழைஞ்சிட முடியாது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, நற்செய்தி அறிவிக்கும் பொழுது, திறந்த வாசலுக்கு உள்ள நுழையும் பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, இங்கே எனக்கு பெரிய அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எனக்கு விரோதிகள் அநேகமாக இருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் கடைசி வரைக்கும், அதாவது சிலுவையின், அதாவது இரத்த சாட்சியாக மரிக்கும் வரைக்கும் அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை வெட்கமின்றி, பயமின்றி, தைரியத்தோடு, தடையின்றி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து, இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்து, அந்த இரத்த சாட்சி மரிக்கிற வரைக்கும் அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சார். அவருக்கு இரத்த சாட்சியாக, அப்போஸ்தலனாகிய பவுல் இரத்த சாட்சியாக மரிக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் அவர் கூடவே வந்தது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாப்புல, இயேசு கிறிஸ்து நிமித்தமாக பாடுபடுகள் யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ, சங்கீதம் 107ல், ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் அவனை இக்கட்டுகளிலிருந்து அவர்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார். மரண இருளிலும் அபாயத்திலிருந்து கர்த்தர் நம்மை அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். அதனால பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசல் வழியாக நுழைந்து அந்த பிரச்சனைகளை போராட்டங்களை கர்த்தரை கொண்டு நம்ம மேற்கொண்டு அந்த எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. அதனால திறமை இல்லை, தாளந்தில்லைன்னு சொல்லிடாதீங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை எல்லா ஜனங்களுக்கும் போய் நம்ம நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை வச்சு கர்த்தர் கணக்கு கேட்பார். அதனால ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக இருந்து கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிப்போம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.